மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி. இதுக்கு 12 ராசிக்காரங்களுக்கான பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். 12 ராசிக்காரங்களுக்கான இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் கிட்டத்தட்ட 9 கிரகங்கள் சொல்லுவோம். இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவானும் கேது பகவானும். ஸோ மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக சுப கிரகம், ஒரு தூய்மையான சுத்தமான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட கிரகம் யாரும் பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான். இப்போ இந்த ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சிலாம் ஆனால் மக்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சிங்கிறப்ப நம்ம எல்லாருமே வெல்கம் பண்ணுவோம். அது யாராக இருந்தாலும் சரி, அப்பாடி குரு பயிற்சி வருதப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பை நமக்கு அனைவருக்குமே ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அது என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வான கடக ராசிக்குள்ளே அவர் போகக்கூடிய இந்த அற்புதமான காலம் ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய செயல்பாடு. ஏன்னா குரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடப்பதற்கு 1 வருட காலம் எடுத்துக்கிடுவார். அதிசாரமாக முன்னோக்கி போவார், பின்னோக்கி அப்புறம் வக்ரமாகி வருவார். அப்படிங்கிறது கூட பொதுவாகவே ஒரு ராசியிலேருந்து அவர் மெயினாக ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறது 1 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஸோ இந்த செயல்பாடானது பார்த்திங்கன்னா இந்த வட்ட கடகத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய குரு பகவானுக்கு மிக பிடிச்ச வீடே கடகராசி தான், உச்ச வீடு. ஆமாம், அந்த வீட்டில் தான் அவர் உச்சம் அடைகிறார். ஸோ அப்போ தனக்கு பிடித்த வீட்டில் அமர்ந்து அவர் ஸ்தான பலத்தை விட அவருடைய பார்க்குற பார்வையுடைய செயல்பாடு வில் பவராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? அது மட்டும் இல்லை, திருமணம், இவங்களுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தை, இவங்களோட வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகிறது பற்றி அதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரிஷபராசி காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், சுக்கிரனுடைய ஆதிக்கமும் சந்திரனுடைய அன்பும் பெற்றவங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க. இவங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருட காலமாக தன்னுடைய வாழ்க்கையில் நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் நிறையா அடி மேலே அடி வாங்கி என்ன வாழ்க்கை வாழ்கிறவங்க மாதிரி யோசிக்கிறாங்க. ரிஷபராசிக்காரங்களை கூட்டு வச்சு கேட்டிங்கன்னா பொதுவாகவே உனக்கு பணம் வேணுமா, நல்ல உள்ள குணமுள்ள ஒரு நபர் வேணுமா கேட்டால் எனக்கு பணமே வேண்டாங்க, அந்த குணமான ஒரு நபரை கொடுங்க, அவங்கள நான் வாழ வச்சுருவேன், என் வாழ்க்கையில் அவங்கள நான் என்னென்னா செய்வேன் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை கொண்டவங்க தான். பணத்துக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் விலை போகாமல் நல்ல குணத்துக்கு ஒரு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் தான். ஆனால் மற்றவங்க இவங்ககிட்ட எப்படின்னா இவங்ககிட்ட என்ன விஷயம் காரியம் நகர்த்தணுமோ அந்த காரியத்துக்காக இவங்ககிட்ட அன்பு காட்டுற மாதிரி காட்டி இவங்க நிறைய ஏமாற்றிருப்பாங்க. ஸோ இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் பல ரிஷபராசி என்பவர்கள்லாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னு தனக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுங்கிறது உண்மை. ஸோ அந்த நிலையிலேருந்து இந்த குரு பகவான் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம்னா இவங்களுக்கு உண்மையான உறவுகளை கொடுக்க போகிறார். இவங்களை காயப்படுத்தின உறவுகள் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கான ஒரு உண்மையான உறவை கொடுப்பார். சில உறவுகள் இன்னும் ரிஷபராசிக்காரங்க கூட இருக்காங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு அன்பை கொடுத்து பாசத்தை கொடுத்து மீண்டும் இவங்க ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுப்பார். திருமணம் முடிக்கணும்னு காத்திருக்கவங்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சி காலத்தில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ஸோ இது பொதுவாகவே அவங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். திருமணம் முடிச்சிட்டவங்க ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம், ஆனால் என்னுடைய கணவர் என் கூட பேசவே மாட்டேங்காரு, அவங்க அம்மா பேச்சை கேட்டு அவங்களுடைய செயல்பாடு கேட்டு அவங்க குடும்பத்தார் பேச்சை கேட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு, நான் வேறு வழி இல்லாமல் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு உறுதியாக அது கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அவர் மூலமாக குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாக உறுதியாக நம்ம ரிஷபராசிக்காரங்க ஒரு பெரிய நல்ல மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய, மனசில் கேட்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை இவங்க உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியம் சொல்லி கேட்டிங்க, ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வட்டம் உறுதியாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம், நிறைய வழிபாடு பண்ணியிருக்கலாம். இவங்க இப்போ உண்மையிலேயே கணவன் மனைவியாக அந்யுன்யமாக வாழ்ந்தாங்கன்னா இறைவனுடைய அருளாலும் குருவோடைய அருளாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடச்சிரும். சில ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு 3 வருடத்தில் நம்ம சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை ஆகி கடைசியில் டைவர்ஸ் கூட சில பேருக்கு ஆகிருக்கலாம். ஸோ டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க,
என்னை புரிஞ்சிக்கிறவே இல்லைனால நான் விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை, இல்லை அவங்க என்னை விட்டுட்டு, அதாவது என்ன சொல்லுவேன்னா, மான் மாதிரி இருக்க என்னையை விட்டு குரங்கு மாதிரி ஒருத்தரை தேடி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு, இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பர்களுக்கு உறுதியாக இரண்டாவது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து, இவங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து ஒரு நிம்மதியை கொடுக்க போகிறார் என்கிறது உறுதியாக உண்டு. ரிஷபராசி அன்பர்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சி என்பது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும். கெட்டிமர சத்தம் கேட்கும். இப்போ இவங்களுக்கான பரிகாரம்னா என்ன சொல்கிறேன்? ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக பார்த்திங்கன்னா, எப்பொழுதுமே நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி தாயை இவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பத்ரகாளியம்மனையும் சேர்ந்து இவங்க கூட அப்பப்போ பத்ரகாளியம்மனை போய் பார்த்து, ஹாய் எப்படிமா இருக்க, அவனை பார்த்துட்டேம்மா அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். இவங்க பரிகாரமே பண்ண தேவை. பத்ரகாளியம்மனை பார்த்து, அம்மா நான் வந்துட்டேம்மான்னு போய் அம்மாட்ட போய் உரிமையாக கேட்டாங்கன்னா போதும். தாயோடைய அருளால் இவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை மீண்டெடுத்து வெற்றி பெறுவாங்கிறது உண்மை. நல்லது சார். இந்த ராசிக்கான குரு பயிற்சி பொது பலனை பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது எத்தனை சதவீதம் அது ஒர்க் ஆகுது, அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய மாற்றம் வரும், நிறைய முன்னேற்றம் வரும். உங்களுக்கு வீடு கிடைக்க போகுது, வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. ஸோ எனி ஒன் நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது பொது பலன், குரு பயிற்சிக்கான பொது பலன் சொல்லி சொல்லும்போது 20-30% ஒரு மாற்றம் உண்டு. எல்லா விஷயமும் அப்படியே கிடச்சிருமா, இவங்க எதிர்பார்த்தது எல்லாமே அப்படியே கிடச்சிருமான்னா அதுக்கு அவங்க சுய ஜாதகம் வலிமையாக இருக்கணும். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா குரு திசை ஓடும், சில பேருக்கு சூரிய திசை ஓடும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை, ராகு திசை. ஸோ எனி ஒன் கிரகங்களுடைய சுக்கிர திசை கூட ஓடலாம். ஸோ அந்த திசாநாதனுடைய அடிப்படையை வச்சு, அந்த புத்திநாதனுடைய அடிப்படையை வச்சு தான் இவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அப்போ இந்த 20-30% அவங்க சுய ஜாதகத்தில் உள்ள நடப்பு தசா புத்தியும், அதே போல் அவங்களுடைய லக்ன ரீதியாக எந்த கிரகங்கள் இணைவாக இருக்குது, எந்த கிரகம் ஆளுமை பெறுது, எந்த கிரகம் வலிமை பெறுகிறது, எந்த கிரகம் வலிமை இழக்கிறது, அதுமாதிரி நீசம் அடையிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த கிரகத்துடைய தன்மைகள் இவங்க சாதகத்தில் சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக செக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எதிர்பார்ப்புக்கான அத்தனை விதமான கேள்விகளுக்குமே நம்ம உறுதியாக தெளிவாக பதில் சொல்ல முடியுங்கிறது கணக்கு. என்ன பொது பலன்களை பார்த்தாலும் சுய ஜாதகத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு சாதகமா பாதகமாங்கிறத பற்றி நம்ம கணிக்க முடியும். அதனால அவங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் பார்த்தோம். கண்டிப்பா. நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.